சென்னை பெரம்பூர் அருகே வீனஸ் பகுதியைச் சார்ந்த 3 பள்ளி மாணவிகளை 6 பேர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது அந்த 3 சிறுமிகளும் மீட்கப்பட்டு அபிஷேக், கலிமுல்லா மற்றும் 3 சிறுவர்கள் என மொத்தம் 6 பேரை போக்சோ சட்டத்தில் காவல்துறை கைது செய்துள்ளது. பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமி அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கடந்த 24ஆம் தேதி மாலை தனது தோழியின் குடும்ப நிகழ்ச்சிக்கு சென்றவர் வீடு திரும்பாததால் அந்த சிறுமியின் பெற்றோர் திருவிக நகர் போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் சிறுமி பெரம்பூர் அருகே உள்ள வீனஸ் நகரில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சிறுமி இருக்கும் இடத்திற்கு சென்று பார்த்தபோது 16 வயது காதலனுடன் அவர் தனிமையில் இருந்துள்ளார். மேலும் பெரம்பூரைச் சேர்ந்த 14 வயது சிறுமி அவரது காதலன் கரிமுல்லா என்பவருடனும், வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி அகரம் பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் என்பவருடனும் தனிமையில் இருந்துள்ளனர். இதையடுத்து சிறுமிகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்ட பிறகு முத்தியால்பேட்டையில் உள்ள மகளிர் காப்பகத்திற்கு சிறுமிகளை காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சிறுவன் உட்பட 6 பேர் மீதும் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை காவல்துறை கைது செய்தது. இதில் கரிமுல்லா என்பவர் மீது 11 வழக்குகள், 16 வயது சிறுவன் மீது 6 வழக்குகள் மற்றும் அபிஷேக் மீது 1 வழக்கு நிலுவையில் உள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது.